பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது பச்சை பயிறு இடியாப்பம். பச்சை பயிறு இடியாப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு, சிறுதானிய மாவு, உப்பு, எண்ணெய். இப்ப பச்சை பயிறு இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இடியாப்பம்னா பச்சரிசி மாவில் செஞ்சுருப்போம், இல்லைன்னா சிறுதானிய மாவில் இல்லை கேழ்வரகு மாவு அதை வச்சு செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம இப்போ வந்து பச்சை பயிரை வச்சு நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இது ரொம்ப பச்சை பயிர்னாலே ரொம்ப சத்தானது இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா எப்படின்னா, இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும், அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ண, அதாவது நைஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு சிறுதானிய மாவு, அதாவது நீங்கள் சிறுதானிய மாவு திணை வரகு சாமை இருக்கு இல்லைங்களா, அந்த மாவு எது சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா 1/4 கப்பு பச்சரிசி மாவு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். நைஸாக அரைச்சிக்கோங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஜலிச்சிக்கலாம், ஏன்னா நம்ம இடியாப்பம் அச்சில் புளிய போகிறோம். அது ரொம்ப குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து சிறுதானிய மாவை ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இடியாப்பம் மாவு புளிவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சத்தம் ஹெல்த்துக்கும் நல்லது இல்லைங்களா. நம்ம பச்சை பயிரில் செய்கிறோம், உடம்புக்கும் நல்லது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து அந்த மாவை அரைச்சி செய்கிறோம், டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம். இந்த மாதிரி கலரிக்கோங்க. கலரிட்டு கொஞ்ச நேரம் கையில் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதாவது சப்பாத்தி மாவோடய கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் உருட்டுற அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அச்சு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எந்த அச்சு வேணால் அடிச்சுக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி ஹோல் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும். அதை இடியாப்ப அச்சு அதை சேர்த்துட்டு உள்ளே எண்ணெய் தடவிக்கோங்க. ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக எண்ணெய் தடவுறோம். தடவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இந்த ஸ்டவ்வில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் இடியாப்பம் புழிஞ்சிடலாம்.
இது மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்துடலாம். 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கும், நல்லாவே வெந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் பச்சை பயிறு இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.